முஸ்லிம் விவாகம் மற்றும் விவாகரத்து சட்டத்தில் குறைந்தபட்ச திருமண வயதெல்லை இல்லை. இது உங்களுக்கு தெரியுமா? MMDAக்கு கீழே ஆண்களுக்கு நினைத்த போது விவாகரத்து பெற முடியும். ஆனால் பெண்களுக்கு நிறைய நிபந்தனைகள் இருக்கு. இது சரியா? மனித உரிமைகள் மற்றும் பெண்கள் உரிமைகள் தொடர்பான ஒரு வளவாளர். அதே நேரம் MMDA சட்ட சீர்திருத்தம் தொடர்பாக நீதி அமைச்சினால் நியமிக்கப்பட்ட நீதியரசர் சலீம் மர்சூஃப் குழு மற்றும் சட்டத்தரணி ஷப்ரி ஹலீப்தீன் குழு ஆகிய 2 குழுகளிலும் பங்கு வகித்தவர் சிரேஷ்ட சட்டத்தரணி திருமதி ஷஃபானா குல்பேகம் அவர்கள். உங்களை மிக அன்போடு இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். நன்றி நஸ்ரீன். முதலாவதாக நான் கேட்க போகிற கேள்வி மிகவும் எளிதான ஒரு கேள்வி, ஆனால் மிக முக்கியமான ஒரு கேள்வி. MMDA முஸ்லீம் மேரேஜ் அண்ட் டிவோர்ஸ் ஆக்ட் அப்படின்றா என்ன? இந்த ஆக்டுக்கும் மற்ற ஆக்டுக்கும் இடையில் காணப்படுகின்ற பொதுவான திருமண பதிவு சட்டங்கள் காணப்படுது, அதுக்கும் காணப்படுகின்ற டிஃபரன்ஸ் என்ன? MMDA அதாவது முஸ்லிம் விவாகரத்து சட்டம் என்பது இலங்கையில் பாராளுமன்றத்தினால் இயற்றப்பட்ட ஏனைய சட்டங்களை போன்று இதுவும் பாராளுமன்றத்தினால் இயற்றப்பட்ட ஒரு சட்டம். 1951ஆம் ஆண்டின் 13ஆம் இலக்க சட்டம் இது. இது வந்து முஸ்லீம்களின் விவாகரத்து அது தொடர்பான ஏனைய விடயங்களுக்கு ஏற்புடைத்தான சட்டம் என்று இந்த சட்டத்தின் பிரிவு 2 கூறுகின்றது. இந்த சட்டத்தை பொறுத்தவரையில் அதே பிரிவில் இந்த சட்டத்தில் கூறப்படுகின்றது. இந்த சட்டம் யாருக்கு ஏற்புடைத்தான சட்டம் என்றால் the Muslims who are inhabitants of Sri Lanka. ஆகவே இந்த இன்ஹாபிட்டன்ஸ் என்பது என்ன, இதற்கான சரியான பொருள்கோடல் என்ன என்பதும் இந்த சட்டத்தில் குறிப்பிடப்படவில்லை. ஆகவே இதில் இந்த சட்டத்தை பொறுத்தவரையில் இந்த திருமணத்தின் சம்பந்தப்பட்ட 2 திறத்தவர்களும் இன்ஹாபிட்டன்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா என்ற கேட்டகரிக்குள் வர வேண்டுமா? அதே போன்று இலங்கையை சேர்ந்த ஒரு முஸ்லீம் ஏனைய ஒரு நாட்டின் பிரஜா உரிமை பெற்றவராக இருந்தால் அவருக்கு இந்த சட்டம் ஏற்புடைத்தானதாகுமா என்பது போன்ற விடயங்களில் நிறைய பிராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் இந்த சட்டத்தில் இருக்கின்றது. ஆகவே மொத்தத்தில் சொல்ல போனால் இந்த சட்டத்தின் பிரிவு 2 கூறுகின்றது the Muslims who are inhabitants of Sri Lanka, this act is applicable to these people என்று இந்த சட்டம் சொல்கின்றது. அடுத்ததாக நீங்கள் அடுத்த கேள்வி பொது சட்டத்தை பற்றி கேட்டீர்கள். இந்த சட்டத்தினூடாக இப்போ ஒரு முஸ்லீம் தம்பதி இலங்கையில் திருமணம் முடிக்கணும்னு சொன்னால் கட்டாயம் இந்த சட்டத்தின் கீழே தான் பதிவு செய்ய வேண்டும். அவர்களுக்கு பொது சட்டத்தில் பதிவு செய்யலாமா? இந்த சட்டத்தில் அது பற்றி என்ன குறிப்பிடப்பட்டு? அதாவது இந்த சட்டத்தில் நான் ஏற்கனவே கூறப்பட்டது போன்று கூறப்படுகின்றது. ஆனால் பொது சட்டத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், முஸ்லீம்கள் அல்லாத ஏனையோருக்கு ஏற்புடைத்தான திருமணம் தொடர்பான சட்டங்களை பொறுத்தவரையில் நான் தனியார் அதாவது சட்டம் இருக்கின்றது. அது தவிர்த்து அதுவும் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் ஏற்புடைத்தான சட்டம். அதே போன்று பொது திருமணங்கள் சட்டம் என்கின்ற போது அங்கே பொது திருமணங்கள் சட்டம் என்று ஒரு சட்டம் இருக்கின்றது. அதே போன்று சிவில் ப்ரொசீஜர் கோடிலும் திருமணங்கள் தொடர்பான ஒரு அத்தியாயம் காணப்படுகின்றது. பொது திருமணங்கள் சட்டத்தின் தலைப்பு கூறுகின்றது இலங்கையில் வாழ்கின்ற அதாவது முஸ்லீம் மேரேஜ் அண்ட் டிவோர்ஸ் சட்டத்தினால் ஆளப்படுபவர்களுக்கு பொது திருமணங்கள் சட்டம் ஏற்புடைத்தானது அல்ல என்று கூறுகின்றது. அதே போன்று சிவில் ப்ரொசீஜர் கோடில் திருமணங்கள் தொடர்பான அத்தியாயத்திலும் பிரிவு 627 கூறுகின்றது இந்த MMDA முஸ்லீம் விவாகரத்து சட்டம் ஏற்புடைத்தானவர்களுக்கு இந்த சட்டம்
இந்த சட்டத்தில் உள்ள சிவில் ப்ரொசீஜர் கோடில் உள்ள அந்த திருமணங்கள் தொடர்பான அத்தியாயத்தில் உள்ள பிரிவுகள் ஏற்புடைத்தானது அல்ல என்று சொல்லுகின்றது. ஆக மொத்தத்தில் பார்க்க போகின்ற போன்று இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையில் பல இன மக்கள் வாழ்கின்றார்கள். அதில் தனியார் சட்டங்கள் என்கின்ற போது திருமணம் தொடர்பான தனியார் சட்டங்கள் என்கின்ற போது முஸ்லிம் விவாகரத்து சட்டத்தையும் கண்டிய திருமணங்கள் விவாகரத்து சட்டத்தையும் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் கண்டிய விவாகரத்து சட்டத்தினால் ஆளப்படுபவர்களுக்கு அவர்களுக்கு விரும்பினால் அவர்கள் கண்டிய விவாகரத்து சட்டத்தின் கீழ் திருமணம் செய்யலாம் அல்லது பொது திருமணங்கள் சட்டத்தின் கீழ் திருமணம் செய்யலாம். ஆனால் இலங்கை முஸ்லிம்களை பொறுத்தவரையில், அதாவது the inhabitants of Sri Lanka who are Muslims என்ற அந்த கேட்டகரிக்குள் வருபவர்களுக்கு பொது திருமணங்கள் சட்டத்தின் கீழ் ஒரு ஆப்ஷன் ஒன்று அவர்களுக்கு இல்லை. அவர்கள் கட்டாயமாக முஸ்லிம் விவாகரத்து சட்டத்தின் கீழ் தான் திருமணம் செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கும் நிர்பந்தத்திற்கும் உட்பட்டிருக்கின்றார்கள். அதைப்படி பார்த்தா ஒரு எம்எம்டிஏ சட்டத்துக்கு அமைய இல்லாட்டி எம்எம்டிஏ அந்த கல்ச்சருக்கு உட்பட்டு ஒரு மேரேஜ் வேலிடான மேரேஜ் அப்படின்ற ஒரு செல்லுபடியான ஒரு திருமணமாக கருத்தில் கொள்ளப்படணும்னு சொன்னால் என்னென்ன அம்சங்கள் காணப்படணும்? இந்த விஷயத்தை அதாவது உங்களோட கேள்வியை நான் சுருக்கமாக கேட்கிறது என்று சொன்னால் ஒரு செல்லுபடியான திருமணத்திற்கு முஸ்லிம் விவாகரத்து சட்டத்தின் கீழ் காணப்படுகின்ற தேவைப்பாடுகள் என்ன என்பதுதான் உங்கள் கேள்வியின் சாராம்சம். அந்த கேள்வியை பொறுத்தவரையில் முஸ்லிம் விவாகரத்து சட்டத்தில் தெளிவாக அல்லது குறிப்பாக இத்திருமணத்திற்குரிய தேவைப்பாடுகள் என்று குறிப்பாக ஒரு பிரிவு இல்லை. ஆனால் சட்டத்தை மொத்தமாக நாங்கள் பார்க்கின்ற போது ஒரு முஸ்லிம் விவாகரத்து சட்டத்தின் கீழ் ஒரு திருமணம் செல்லுபடியாவதற்கு நிக்காஹ் என்பது முக்கியமான ஒரு விடயம். நிக்காஹ் என்பதை நாங்கள் விளங்குவதற்காக ஒரு திருமண ஒப்பந்தம் என்று சொல்லலாம். ஆகவே இந்த நிக்காஹுக்கு முக்கியமான விடயங்கள் என்ன என்கின்ற போது, அது ஒரு திருமண ஒப்பந்தம் என்கின்ற போது மணமகன், அதே போன்று மணமகள் பொதுவாக அந்த திருமண ஒப்பந்தத்தின் ஒரு சைலண்ட் பார்ட்டியாகத்தான் இருப்பார். மணமகளின் திருமண பாதுகாவலர் தான் ஒரு முக்கியமான ஒரு திறத்தவராக மணமகனோடு இருப்பார். அவர் வலி என்று சொல்வார்கள். ஸ்பெசிஃபிக்காக முஸ்லிம் விவாகரத்து சட்டத்தை பொறுத்தவரையில் ஷாஃபி மதஹபினால் ஆளப்படுபவர்களுக்கு கட்டாயம் வலி அவசியம் என்று சொல்கின்றார்கள். அதே போன்று நிக்காகை நடத்துபவர், அதே போன்று மகர் என்பது திருமணத்திற்கு ஒரு மணமகளுக்கு கொடுக்கின்ற நன்கொடை அல்லது கொடுப்பனவு என்று சொல்லலாம். திருமண மேரேஜ் ரெஜிஸ்டரை பொறுத்தவரையில் பார்க்கின்ற போது மகர் என்ற குலமுக்கு மகரின் தொகை கொடுப்பட்டதா இல்லையா என்று இருக்கின்றபடியால் அந்த மகரை திருமணத்தின் போது கட்டாயம் திருமணத்தின் போது கொடுக்க வேண்டுமா அல்லது அந்த திருமணத்தின் போது இவ்வளவு மகர் கொடுக்கின்றோம் என்று ஒப்பந்தம் செய்து திருமணத்தின் பின்னர் அதனை கொடுப்பதா என்ற ஒரு கேள்வியும் அவ்விடத்தில் எழுகின்றது. அதாவது முஸ்லிம் விவாகரத்து சட்ட திருமண பதிவில் மகரின் தொகை கொடுப்பட்டதா இல்லையா என்ற ஒரு கொலம் வருவதனால், அதோடு பிரிவு 47 மகரை அந்த பெண், அதாவது மனைவி கணவனிடமிருந்து கோருவதற்கான விண்ணப்பத்தை காதிக்கு செய்யலாம் என்ற இந்த 2 விடயங்களில் இருந்தும் மகர் திருமணத்தின் பின்னரும் கொடுபடலாம் என்ற ஒரு ஊகம் காணப்படுகின்றது. மகர் அடுத்ததாக திருமணத்திற்குரிய 2 சாட்சிகள், இவர்கள் திருமணத்திற்கு உரிய கட்டாயமான தேவைப்பாடுகளாக நாங்கள் கொள்ளலாம். மற்ற அனைத்து விடயம் காதி நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்கிற விஷயம் பரவலாக பேசப்படுகின்ற ஒரு விஷயம். காதி நீதிமன்றத்துக்கு யாரை அப்பாயிண்ட் பண்ண முடியும், நியமிக்க முடியும். காதி நீதிமன்றம் என்ன, எம்எம்டியை பொறுத்தவரையில் காதி நீதிமன்றத்தின் பணி என்ன, அதில் யார் அதை சரியாக இருந்தால் காதியாக அப்பாயிண்ட் பண்ண முடியும், இந்த விஷயங்கள் பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியும்? முதலாவதாக காதி நீதிமன்றம் என்ற விடயம் ஒன்று இல்லை. நீங்கள் முஸ்லிம் விவாகரத்து சட்டம், அதாவது எம்எம்டிஏ பார்த்தால் உங்களுக்கு விளங்கும். எவ்விடத்திலெல்லாம் காதி என்று குறிப்பிடப்படுகின்றதோ அவ்விடத்தில் காதி கோர்ட் என்று அந்த சட்டத்தில் குறிப்பிடப்படவில்லை, காதி என்று தான் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் அனைவரும் இந்த காதி நீதிமன்றம் எங்களுக்கு அது ஒரு பழக்கமாக போயிட்டுது. நாங்கள் காதி கோர்ட் காதி நீதிமன்றம் என்று சொல்றது எங்களுக்கு ஒரு பழக்கமாகிட்டது. அது உண்மையாக அது
காதி தான். ஆகவே இது ஒரு நீதிமன்றம் அல்ல என்றதை வந்து நாங்கள் முதலாவது விளங்கிக் கொள்ளணும். அதாவது முஸ்லீம் விவாகரத்து சட்டத்தை நிர்வகிப்பதற்காக அமைக்கப்பட்டது தான் இந்த காதி. நியமிக்கப்பட்டவர்கள், அமைக்கப்பட்டது என்பதை விட நியமிக்கப்பட்டவர்கள் காதிமார். காதிகளை நியமிப்பது வந்து நீதிச்சேவை ஆணைக்குழு தான் காதிகளை நியமிப்பார்கள். இலங்கையில் வந்து 65 காதிகள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஒவ்வொரு நியாயாதிக்க எல்லைகள் நீதிச்சேவை ஆணைக்குழுவினால் வழங்கப்பட்டுள்ளது. முஸ்லிம் விவாகரத்து சட்டத்தில் காதிகளுக்குரிய தகமைகள் என்று கூறப்படுகின்ற போது நன்னடத்தையுள்ள பொருத்தமான முஸ்லிம் ஆண்கள் நியமிக்கப்படலாம் என்று குறிப்பிடப்படுகின்றது. நன்னடத்தையுள்ள பொருத்தமான முஸ்லிம் ஆண்கள் நியமிக்கப்படலாம், அதாவது மே என்று குறிப்பிடுகின்றது. மே அப்பாயிண்ட். ஸோ அப்படி இருக்கிற நேரத்தில் வந்து இவ்வளவுதான் காதிக்கு சட்டத்தில் வழங்கப்பட்டுள்ள தகமைகள். நன்னடத்தையுள்ள பொருத்தமான முஸ்லீம் ஆண். அதே நேரத்தில் வந்து ஜுடிஷியல் சர்வீஸ் கமிஷன் வந்து காதிஸுக்குரிய அப்ளிகேஷன் கால் பண்ணுற நேரத்தில் வந்து கெசட்டில் தான் அவங்க கால் பண்ணுவாங்க. அப்போ கெசட்டில் கால் பண்ணுற நேரத்தில் அவங்க சில ரிக்குவயர்மெண்ட்ஸ் அவங்க கொடுக்குறாங்க. அதில் வந்து முக்கியமானது வந்து திருமணம் செய்த முஸ்லீம் ஆணாக இருக்க வேண்டும், 40 வயதுக்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும், அதே போன்று ஒரு பல்கலைக்கழக பட்டதாரியாக அல்லது மௌலவி பட்டம் பெற்றவராக அல்லது ஆலிம் சர்டிஃபிகேட் கொண்டவராக அல்லது ஒரு சட்டத்தரணியாக அல்லது ஒரு ரிட்டையர்ட் பப்ளிக் சர்வெண்ட்டாக இருக்க வேண்டும் என்ற தேவைப்பாடுகளை அந்த கெசட்டில் வந்து நீதிச்சேவை ஆணைக்குழு நியமிக்கின்றது. ஆகவே இப்போ இதில் வந்து என்னுடைய கருத்து, ஒரு சட்டத்தரணியாக என்னுடைய கருத்து, ஆக்டில் வந்து மே என்ற சொல் தான் இருக்கின்றதை ஒழிய ஷேல் என்று கட்டாயப்படுத்தவில்லை. கட்டாயமாக ஆண்கள் தான் நியமிக்கப்பட வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்படவில்லை. ஆனால் சட்டத்தில் வந்து கட்டாயப்படுத்தப்படாது மே என்று போடப்பட்டிருக்கின்ற ஒரு விடயம் வந்து இங்கே வந்து ஒரு கெசட் நோட்டிஃபிகேஷனில் வந்து கட்டாயமாக ஆண்கள் தான் நியமிக்கப்பட வேண்டும் என்று காலமாக இந்த நடைமுறையில் காணப்படுவதனால் பெண்கள் காதிகளாக நியமிக்கப்பட முடியாது என்று ஒரு கருத்து நிலவுகின்றது. பெண்கள் காதிகளாக நியமிக்கப்படவும் இல்லை இதுவரையில். அதற்கும் பெண்கள் காதிகளாக நியமிக்கப்பட முடியாது என்று பொதுவாக முஸ்லிம் சமூகத்தின் மத்தியில் கருத்துக்கள் காணப்படுகின்றது. அதே நேரத்தில் பெரும்பாலான முஸ்லிம்கள் பெண்கள் காதிகளாக நியமிக்கப்படலாம், அதாவது மதத்திலும் கூட அதற்கு தடைகள் எதுவும் இல்லை என்று கூறுகின்றார்கள். இருந்த போதிலும் சட்டத்தில் வந்து மே என்ற மே அப்பாயிண்ட் முஸ்லீம் மேல் என்று சட்டத்தில் கூறப்பட்டிருக்கின்றது. கெசட் நோட்டிஃபிகேஷனில் வந்து அது கட்டாயமாக ஆண்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு கருத்து நிலவுகின்றது. வளமையாக மாறிட்டது, அது வளமையாகவும் மாறிவிட்டது. இப்போ நாங்கள் அதை சட்டத்தில் வந்து நாங்கள் அந்த மே என்று இருக்கிறதால பெண்களும் காதிகளாக நியமிக்கப்படலாமா என்பதை வந்து நாங்கள் வழக்குகள் ஏதாவது போட்டுத்தான் நாங்கள் நீதிமன்றத்துக்கு சென்று தான் அதற்குரிய தீர்மானங்களை பெற வேண்டும். அதை அப்படி இல்லாவிட்டால் சட்டத்தில் தெளிவான திருத்தம் கொண்டு வரப்பட வேண்டும். அந்த மேல் என்ற சொல், அந்த ஆண் என்ற சொல்லை நீக்குகின்ற வகையில் தெளிவான திருத்தங்கள் கொண்டு வரப்பட வேண்டும். அப்படி இல்லாத வரையில் இந்த சிக்கல்களும் வாத பிரதிவாதங்களும் இந்த சரியான பொருள்கோடல்கள் இல்லாத ஒரு தெளிவின்மையும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். மிக முக்கியமான ஒரு பிரச்சனைக்கு ஒரு தெளிவான விளக்கம் சொல்லியிருக்கிறீங்க. நன்றி. அதே நேரத்தில் வந்து இப்போ இன்னும் ஒரு முக்கியமான ஒரு கன்செப்ட் தான் மினிமம் ஏஜ் ஆஃப் மேரேஜ். ஒரு முஸ்லீம் சட்டத்தின் கீழ் ஒரு நபர் எத்தனை வயதில் திருமணத்திற்கான குறைந்த வயதில்லை. இந்த பிரச்சனை அப்படின்னு சொன்னால் முஸ்லீம் MMDAயின் கீழே இந்த வயது என்ன உண்மையிலே? இது இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிற வயது என்ன? பொது சட்டத்திற்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? இதால் என்ன பிரச்சனை? இதை எப்படி நிவர்த்தி செய்ய முடியும்? இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? பொதுவாக பொது சட்டத்தின் கீழ் எல்லோருக்கும் தெரிந்த விடயம் அது 18 திருமணத்திற்கான வயதில்லை. 18 என்பது வந்து பொதுவான சட்டம். அதாவது 18 வயதிற்குட்பட்டவர்கள் சிறுவர்கள்.
முஸ்லிம் விவாகரத்து சட்டத்தை பொறுத்த வரையில் வயதெல்லை அல்லது வயது என்கின்ற போது ஒரே ஒரு பிரிவு தான் அதில் காணப்படுகின்றது, பிரிவு 23. அது தவிர திருமண வயதை பற்றி சொல்லுகின்ற எந்த பிரிவும் முஸ்லிம் விவாகரத்து சட்டத்தில் இல்லை. அதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த திருமண வயதுங்கிற நேரத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள், யாரும் அதை அந்த சரியாக பார்க்குறாங்களா பார்க்க இல்லையா என்றது இருக்க நிறைய வந்து ஒரு தெளிவின்மை காணப்படுவது மற்றாக்கள் அந்த கதைகளில் இருந்து நிறைய விளங்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பிரிவு 23 என்ன சொல்லுது என்று சொன்னால், 12 வயதுக்கு உட்பட்ட ஒரு பெண், 12 வயதிற்கு உட்பட்ட ஒரு பெண்ணுக்கு திருமணம் செய்வதாயின், ஒரு சிறுமி என்று தான் சொல்லுகின்றது, அது உண்மையிலே சட்டமும் கேர்ள் என்று தான் சொல்லுகின்றது அந்த சட்டத்தில். அந்த திருமணம் வந்து காதியின் அனுமதி இல்லாமல் பதிவு செய்யப்பட முடியாது என்று தான் சொல்லப்பட்டிருக்குது. இப்போ நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போகிற நேரத்தில் பிரிவு 16 தெளிவாக சொல்லுது என்ன விஷயம் என்று சொன்னால், முஸ்லிம் விவாகரத்து சட்டத்துக்கு கீழே ஒரு திருமணம் செல்லுபடி ஆவதற்கு திருமணம் பதிவு செய்ய வேண்டிய கட்டாயம் இல்லை. ஒரு திருமணம் பதிவு செய்யப்படாவிட்டாலும் அங்கு நிக்காஹ் நடந்தால் அத்திருமணம் செல்லுபடியான ஒரு திருமணமாகத்தான் கொள்ளப்படும். ஆகவே அப்போ அந்த பிரிவு 16ஐயும் பிரிவு 23ஐயும் நாங்கள் சேர்த்து வாசிக்கிற நேரத்தில் வந்து அந்த காதிட அனுமதி இல்லாமல் அந்த பிள்ளைக்கு கல்யாணம் முடிகிறத பதிவு தான் செய்ய முடியாது. பதிவு செய்யாமல் திருமணம் செய்யலாம். இன்னும் அந்த திருமணம் வலிடான ஒரு திருமணமாகத்தான் கருதப்படும். ஆகவே நான் வந்து ஒரு சட்டத்தரணியாக நான் இந்த சட்டங்களை படித்து நான் அதை இன்டர்பிரிட் பண்ணுற நேரத்தில் வந்து என்னை பொறுத்த வரையில் நான் வார முடிவு என்னன்னு சொன்னால், ஆண்களுக்கு முஸ்லிம் விவாகரத்து சட்டத்தின் கீழ் திருமண வயதில்லை இல்லை. பெண்களை பொறுத்த வரையில் திருமண பதிவுக்குத்தான் ஒரு வயதில்லை இருக்கிறதே ஒழிய, அதுவும் காதியின் அனுமதியோடு, காதியை அனுமதிச்சால் பதிவு செய்யலாம் இருக்கிறதே ஒழிய அடுத்தது திருமணத்திற்கான ஒரு வயதில்லை என்ற ஒரு விடயம் இல்லை என்றதான் நான் கூறுகின்றேன். அடுத்த கேள்வி வந்து, ஒரு சட்டத்தில் வந்து திருமணத்தில் வாழ்க்கை துணை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், கணவன் மனைவி தனக்கிடையில் காணப்பட வேண்டிய என்ன கடமைகளை நிறைவேற்றணும், என்ன பொறுப்புகள், அது தொடர்பாக இந்த MMDA சட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கியா? இதுக்கும் நான் நீங்கள் 2ஆவதாக கேட்ட கேள்விக்குரிய விடயத்தை நான் முதலாவதாக குறிப்பிட வேண்டும். இதுக்கும் தெளிவாக இதுதான் இந்த கடமை, கணவனுக்கு இந்த கடமைகள் இருக்கிறது, மனைவிக்கு இந்த கடமைகள் இருக்கின்றது என்று தெளிவாக கூறப்படவில்லை. ஆனால் நாங்கள் இதை வந்து ஒட்டுமொத்தமாக நாங்கள் பார்க்குற நேரத்தில் வந்து பார்க்கலாம். பிரிவு காதியின் கடமைகள் என்று வார நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், பிரிவு 27 பிரிவு 28 இரண்டும் விவாகரத்துக்களை பற்றி கூறுது. அதே மாதிரி பிரிவு 47 வந்து பிரிவு 47 வந்து காதிக்குரிய பொதுவான கடமைகளை பற்றி பிரிவு 47 கூறுகின்றது. அப்போ காதிக்குரிய பொதுவான கடமைகளில் கூறுற நேரத்தில் வந்து அதில் முக்கியமாக காதியின் பொதுவான கடமைகள் என்ற நேரத்தில் கூறப்படுகிறது. மகர் வந்து அந்த கணவன் வழங்காமல் இருந்தால் அந்த மகரை பெற்றுக்கொள்வதற்காக அந்த பெண் வந்து காதி கிட்ட விண்ணப்பிக்கலாம். காதி அதுக்குரிய விசாரணையை செய்து அதுக்குரிய தீர்ப்பை வழங்க வேண்டும். அதே போன்று மனைவிக்கான தாபரிப்பு, அதே போன்று பிள்ளைகளுக்கான தாபரிப்பு, அது நெறிமுறையான திருமணத்தின் மூலம் பிறந்த பிள்ளைகளாகவும் இருக்கலாம், நெறிமுறையற்ற முறையில் பிறந்த பிள்ளைகளாகவும் இருக்கலாம், அதாவது லெஜிட்டிமேட் சில்ட்ரன் அண்ட் இல்லெஜிட்டிமேட் சில்ட்ரன். அடுத்ததாக வந்து ஒரு விவாகரத்து முடிந்ததிலிருந்து பதிவு செய்யப்படும் வரையில் விவாகரத்து பெற்ற மனைவிக்கான தாபரிப்பு, விவாகரத்துக்கு பின்னரான இத்தா காலத்திற்கான தாபரிப்பு, அல்லது விவாகரத்து பதிவு செய்யப்படுகின்ற போது அம்மனைவி கர்ப்பிணியாக இருந்தால் அந்த குழந்தை பிறக்கும் வரைக்கும் உரிய தாபரிப்பு. அதே போன்று விவாகரத்து நடைபெறுகின்ற போது அப்பெண் கர்ப்பிணியாக இருந்தால்
அப்பெண்ணின் பிரசவ கால செலவு, அதே போன்று தாபரிப்பை கூட்டுவதற்கான அல்லது குறைப்பதற்கான விண்ணப்பங்கள், இவை அனைத்தையும் காதியிடம் விண்ணப்பிக்கலாம் என்று சட்டம் சொல்லுகின்றது. அதே போன்று பிரிவு 34 35 சொல்லுகின்றது என்னவென்றால், ஒரு மனைவி கணவனோடு வாழுகின்ற காலத்தில் அந்த ஊகம் அங்கு காணப்படுகின்றது. மனைவி கணவனினால் தாபரிக்கப்படுகின்றார், ஆகவே தாபரிப்பு கோரி விண்ணப்பிக்க முடியாது. அதே போன்று ஒரு பிள்ளை தகப்பனோடு வாழுகின்ற போது அல்லது பிள்ளை தகப்பனினால் தாபரிக்கப்படுகின்ற போது தாபரிப்பு கோரி அந்த பிள்ளை சார்பில் விண்ணப்பிக்க முடியாது என்று. இவை அனைத்தையும் பார்க்கின்ற போது அந்த அந்த மனைவியையும் பிள்ளைகளையும் தாபரிக்க வேண்டிய ஒரு கடப்பாடு கணவனுக்கு இருக்கின்றது என்ற ஒரு முடிவுக்கு வரலாம். நாங்கள் விவாகரத்து பற்றியும் பார்த்தோம் மேடம். இதில் விவாகரத்து அப்ளை பண்ணுற நேரம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அதுக்கான காரணங்கள் வேறுபடலாமா? எம்எம்டிஏ சட்டத்தில் விவாகரத்துக்கான காரணங்கள் பற்றி என்ன குறிப்பிடப்பட்டிருக்கேன்? இதில் ஆண்களினால் நடைமுறை, ஆண்களினால் விண்ணப்பிக்கப்படுகின்ற விவாகரத்தை பற்றி சட்டத்தின் பிரிவு 27 கூறுகின்றது. பெண்களினால் முன்னெடுக்கப்படுகின்ற விவாகரத்தை பற்றி பிரிவு 28 கூறுகின்றது. பிரிவு 27 கூறுகின்றது என்னவென்றால், ஆண்களினால் ஒரு ஆண் விவாகரத்துக்காக விண்ணப்பிக்கின்ற போது, காதியிடம் விண்ணப்பிக்கின்ற போது, காதி அட்டவணையின் 2ஆம் அட்டவணையில், அதே போன்று பிரிவு 28(1) கூறுகின்றது, ஒரு பெண் கணவனின் தவறின் அடிப்படையில் விவாகரத்து செய்கின்ற போது, காதி சட்டத்தின் 3ஆம் அட்டவணையில் உள்ள விதிகளை பின்பற்ற வேண்டும் என்று கூறுகின்றது. பிரிவு 28(2) கூறுகின்றது, பிரிவு 28(1) கூறப்படுவது தவிர்ந்த ஏனைய சந்தர்ப்பங்களில் ஒரு பெண் விவாகரத்து செய்கின்ற போது முடியுமான கட்டாயமாக பின்பற்ற வேண்டிய 3ஆம் அட்டவணையில் உள்ள விதிகளை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகின்றது. இப்படி பார்க்கின்ற போது நாங்கள் 2ஆம் அட்டவணையின் விதிகளை பார்க்கின்ற நேரத்தில் பிரிவு 27 இணைத்து 2ஆம் அட்டவணையில் உள்ள விதிகளை பார்க்கின்ற போது, ஒரு ஆண் விவாகரத்து செய்வதற்கு எந்த காரணமும் தேவையில்லை. அந்த விதிகளை நாங்கள் ஆழமாக ஆராய்ந்து பார்க்கின்ற போது, விவாகரத்துக்காக கணவன் விண்ணப்பித்திருக்கின்றார் என்று கட்டாயமாக சொல்ல வேண்டிய ஒரு அவசியமும் கூட இல்லாத ஒரு நிலைமை காணப்படுகின்றது. காதி ஒரு ஆணினால், அதனை நாங்கள் தலாக் என்று சொல்லுகின்றோம், ஒரு ஆணினால் முன்னெடுக்கப்படுகின்ற ஒரு விவாகரத்தின் போது காதிக்கு அதனை விசாரணை செய்து இல்லை விவாகரத்து வழங்க முடியாது என்று கூறுவதற்கு கூட அதிகாரம் இல்லை. காதியின் ஒரே ஒரு பங்களிப்பு அங்கே இருக்கின்றது, ஒரு ரிகன்சிலியேஷன், சமாதானத்திற்கான முன்னெடுப்புகளை செய்வது மாத்திரம்தான். அந்த கணவன் அந்த சமாதானத்திற்கு, மனைவியோடு வாழ்வதற்கு இணங்காவிட்டால் சட்டத்தில் தெளிவாக கூறுகின்றது, காதியினதும் 2 சாட்சிகளினதும் முன்னிலையிலும் மனைவியின் முன்னிலையில் within bracket if she is present, அவர் இருந்தால் அவரின் முன்னிலையில், அவர் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, காதியின் முன்னிலையிலும் 2 சாட்சிகளிலும் முன்னிலையிலும் கணவனை தலாக் சொல்வதற்கு காதி அனுமதிக்க வேண்டும், அந்த பெண்ணை விவாகரத்தை செய்வதற்கு காதி அனுமதிக்க வேண்டும் என்று கூறுகின்றது. ஆகவே ஆணிற்கு எந்த ஒரு காரணமும் இல்லாமலே பெண்களை தலாக் சொல்ல முடியும். அதாவது அந்த விதிகளில் கூறப்படுகின்றது, தலாக்கிற்கான காரணங்களை காதி பதிவு செய்யக்கூடாது என்று. அவர் கேட்டால் இவர் கட்டாயம் கொடுக்கத்தான் வேண்டும், ஆனால் சமாதானத்துக்காக கொஞ்சம் மேக்சிமம் முயற்சிகளை செய்ய வேணும் என்று சொல்லுது. பெண்களின் விவாகரத்தைக்கு நாங்கள் வார நேரத்தில், பெண்களின் விவாகரத்தில் இங்கே அந்த செக்ட்ங்கிறத மதுஹப் என்று தான் சொல்லுகின்றார்கள். மதுஹபுகளின் அடிப்படையில் தவறு என்கிற அந்த பிரிவு 28 செக்ட் என்ற வேர்ட் அதில் வருது.
அப்போ அதில் வந்து சொல்லப்படுது என்னன்னு சொன்னால், மதுஹபின் அடிப்படையில் தவறாக எவை கணிக்கப்படுகின்றதோ அவற்றின் அடிப்படையில் அந்த மனைவி விவாகரத்து கோரலாம். அப்போ அங்கே அந்த மனைவிக்கு தவறு உண்டு, கணவன் தவறு உண்டு கட்டாயம் தேவைப்படுகிறது. அப்போ தவறு என்கிற நேரம் அது வந்து என்ன என்கிறதுக்கு வந்து தீர்க்கப்பட்ட வழக்குகளில் தான் தவறுக்குரிய காரணங்கள் நிறைய தீர்க்கப்பட்ட வழக்குகள், தாபரிப்பு, வழங்காமை, விட்டு செல்லுதல், கொடுமை, இப்படியான நிறைய விஷயங்கள் இருக்கின்றது. ஆனால் நாங்கள் அந்த 3ஆம் அட்டவணையில் உள்ள விதிகளை பார்க்குற நேரத்தில் அங்கே வந்து அது சரியான மிகவும் கண்டிப்பான விதிகள் காணப்படுகின்றது. கட்டாயம் கணவனுக்கு அறிவித்தல் வழங்க வேண்டும், விசாரணை அங்கே நடைபெற வேண்டும், விசாரணைக்கு காதிக்கு 3 ஆண் அசஸஸ் அங்கே நியமிக்கப்பட வேண்டும். அதே போன்று விசாரணையின் போது பெண் அந்த ஆணின் தவறை நிரூபிக்க வேண்டும். அந்த தவறு தவறை நிரூபிக்க வேண்டும். அந்த பெண்ணின் ஸ்டேட்மெண்ட் மட்டும் இல்லை, அந்த பெண்ணின் தவறை நிரூபிப்பதற்காக அவர் சார்பில் இன்னும் 2 சாட்சிகளின் ஸ்டேட்மெண்ட்ஸும் அங்கே பதிவு செய்யப்பட வேண்டும். அது தவிரவும் அங்கே அந்த தவறுகள் நிரூபிக்கப்படாத விடத்து காதிக்கு வந்து அந்த பெண்ணிற்கு விவாகரத்து வழங்காமல் விடுவதற்கும் அதிகாரம் இருக்கின்றது. ஆகவே அங்கே அந்த தவறு வந்து நிரூபிக்கப்பட வேண்டும். அடுத்ததாக பிரிவு 28(2) கூறப்படுகின்றது, தவறுகள் எதுவும் இல்லாத பட்சத்தில் என்கிற நேரத்தில் அங்கே வந்து அந்த விவாகரத்து செய்கிறேன்னு சொன்னால் தீர்க்கப்பட்ட வழக்குகள்லேருந்து விளங்குது என்னென்று சொன்னால், அன்சார் வர்சஸ் மீர்சா வர்சஸ் அன்சார், அது ரெண்டுலேயும் ஏதோ மாறி அன்சார் மீர்சா சம்பந்தப்பட்ட அந்த வழக்கில் வந்து சொல்லப்படுகிறது என்னென்று சொன்னால், அதாவது தவறுகள் இல்லாமல் 28(2) பிரிவு 28(2) கீழே அந்த பெண் விவாகரத்து பெறுறது என்று சொன்னால் ஆணின் சம்மதம் வேணும். அப்போ அங்கே நாங்கள் பார்க்குற நேரத்தில் ஒரு ஆண் விவாகரத்து செய்கிறேன்டா காரணமும் இல்லை, காதிக்கு கூட அதை விசாரணை செய்யவும் மேலாது, அவர் தலாக் கேட்டால் காதி கட்டாயம் விவாகரத்து கேட்டால் காதி கட்டாயம் அனுமதிக்க வேண்டும். பெண்ணை பொறுத்த வரையில் ஒன்றில் பெண் வந்து தவறை நிரூபிக்க வேண்டும். தவறை நிரூபிக்க முடியாத பட்சத்தில் அல்லது தவறு இல்லாத பட்சத்தில் விவாகரத்து பெறுவதாயின் அந்த ஆண் சம்மதிக்க வேண்டும். ஆகவே இங்கே வந்து அந்த பாரபட்சம் வேறுபாடு ஒன்று காணப்படுகின்றது. அதே நேரத்தில் விவாகரத்துன்ற நேரம் அது பிள்ளைகளையும் பாதிக்கும், கஸ்டடி, மெயின்டெனன்ஸ், அது மாதிரி நிறைய விஷயங்கள் சூழ்ந்திருக்க ஒரு விவாகரத்துன்ற நேரம். MMDAல கஸ்டடி மெயின்டெனன்ஸ் பற்றி என்ன ஒரு, அதாவது நீங்க கேக்குறீங்க பிள்ளைகள் பராமரிப்பு, கஸ்டடி, பிள்ளைகளோட மெயின்டெனன்ஸை பார்க்குற நேரத்தில் வந்து பிள்ளைகளின் மெயின்டெனன்ஸ் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தகப்பனுக்குத்தான் அதில் கட்டாய கடமை இருக்குது பிள்ளைகளோட மெயின்டெனன்ஸை வழங்குவதற்கு. அதாவது தாய் வந்து எவ்வளவு செல்வந்தராக இருந்தாலும் அந்த பிள்ளைகளுக்குரிய தாபரிப்பை வழங்க வேண்டிய, மெயின்டெனன்ஸை வழங்க வேண்டிய கட்டாய கடப்பாடு தகப்பனுக்குத்தான் இருக்குதுன்னு நிறைய தீர்க்கப்பட்ட வழக்குகள்லையும் கூறப்பட்டிருக்குது. அப்போ அந்த நேரத்தில் வந்து பார்க்குற நேரத்தில் ஒரு பெண் பிள்ளையாக இருந்தால் அந்த பெண் பிள்ளை திருமணம் செய்யும் வரையில் அந்த பிள்ளைக்கு தாபரிப்பு, மெயின்டெனன்ஸ் வழங்க வேண்டிய கடப்பாடு தகப்பனுக்கு உண்டு. ஆண் பிள்ளையாக இருக்கிற நேரத்தில் அதில் இன்னமும் வாத பிரதிவாதங்கள் இருக்கின்றது. ஆரம்ப காலங்களில் ஆண் பிள்ளையாக இருக்கிற நேரம் 15 வயது வரையும் மெயின்டெனன்ஸ் அந்த பிள்ளைக்கு வழங்க வேண்டும் என்று கூறப்பட்டது. பிறகு வந்து இப்போ வந்து 18 வயசு என்று சில பழக்க வழக்கங்கள் இருக்கின்றன. இது வந்து சட்டத்தில் இல்லை, இதை நான் சொன்ன தீர்க்கப்பட்ட வழக்குகளின் அடிப்படையில். ஆனால் இப்போது வந்து தீர்க்கப்பட்ட வழக்குகள் கூறுகின்றது என்னவென்றால், இப்போ ஒரு பிள்ளை வந்து 15 வயசில் அந்த பிள்ளை வந்து ஒரு ஆண் பிள்ளை வந்து சுயமாக தான் நிற்கிற ஒரு நிலைமைக்கு வராது படிக்கிற பிள்ளை. ஈவன் 18 வயசுலேயும் கூட அந்த பிள்ளை சுயமாக இருக்கிறாரு, ஸ்கூலை மட்டும்தான் முடித்த பிள்ளை, ஹையர் ஸ்டடீஸ் எல்லாம் போகணும் அந்த. ஆகவே அந்த நேரத்தில் வந்து இப்போ வந்து தீர்க்கப்பட்ட வழக்குகளின் மூலம், அதாவது தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க, அந்த இத்தனை வயசு வரைக்கும் என்று முஸ்லீம் விவாகரத்து சட்டத்தில் இல்லை, தீர்க்கப்பட்ட வழக்குகளில் தான் இது இருக்குது. பெண்களுக்கு திருமணம் ஆகும் வரைக்கும் பெண் பிள்ளைகளுக்கு.
ஆண் பிள்ளைகளுக்கு இப்போது கடைசியாக தீர்க்கப்பட்ட வழக்குகளிலிருந்து தெளிவாகின்றது, அந்த ஆண் பிள்ளை சுயமாக சம்பாதிக்கின்ற ஒரு நிலை வரும் வரைக்கும் அப்பிள்ளைக்கு மெயின்டெனன்ஸ் வழங்க வேண்டிய கடப்பாடு தகப்பனுக்கு இருக்கின்றது. இங்கே நாங்கள் இன்னும் ஒரு விஷயத்தையும் நாங்கள் யோசிக்கணும். அப்போ அது உண்மையாக ஒவ்வொரு வழக்குகளுக்கு ஏற்ற விதத்தில் வித்தியாசப்படும். இப்போ பிள்ளை ஒரு 25 வயசுக்குள்ள பிள்ளை உண்மையாக அதில் யூனிவர்சிட்டி ஸ்டடீஸ், ஹையர் ஸ்டடீஸ் எல்லாம் முடிச்சு வரதுக்கு அப்படி ஒரு டைம் எடுக்கும். 35 வயசானதுக்கு பிறகும் பிள்ளை நான் இன்னும் மாம்பழ பிள்ளை சுயமாக நிற்கல, அதால் எனக்கு தகப்பன் தாபரிப்பு வழங்க வேணும் என்றது அது ஒரு நியாயம் இல்லாத ஒரு கோரிக்கை. அப்போ இந்த விஷயத்தில் வழக்குகளுக்கு ஏற்ற விதத்தில் இதுகள் இந்த விடயம் வித்தியாசப்படும். ஒரு நியாயமான ரீதியில் அந்த பிள்ளை ஒரு ஆண் பிள்ளை சுயமாக சம்பாதிக்கின்ற தன்னை தான் சுயமாக பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு நிலை வரும் வரைக்கும் அந்த பிள்ளையை தாபரிக்க வேண்டிய கடப்பாடு தகப்பனுக்கு உண்டு. அடுத்ததாக நாங்கள் கஸ்டடிக்கு வர நேரத்தில் கஸ்டடியை பொறுத்த வரையில் முஸ்லீம் விவாகரத்து சட்டத்தில் கஸ்டடிக்குரிய எந்த ஏற்பாடுகளும் இல்லை. உண்மையாக பார்க்குற நேரத்தில் கஸ்டடிக்குரிய ஏற்பாடுகள் அந்த நியாயாதிக்கத்தையும் அதிகாரத்தையும் காதிக்கு வழங்கவும் முடியாது. அது வெரி சென்சிட்டிவான ஒரு இஷ்யூ. காதிமார் அவங்களுக்குரிய குவாலிஃபிகேஷனை பற்றி நாங்கள் கதைச்சோம். அப்போ அப்படி ஒரு குவாலிஃபிகேஷனில் இருக்கிறார்களுக்கு பிள்ளைகளின் கஸ்டடி, அதாவது பிள்ளைகளின் கஸ்டடியை பற்றி தீர்மானிக்கின்ற ஒரு பொறுப்பை எந்த அளவுக்கு கொடுக்கறதுல எந்த அளவுக்கு அது சாத்தியம் இருக்கும், எந்த அளவுக்கு அவங்க சரியாக செய்வாங்கன்றதில் ஒரு கேள்வி இருக்குது. ஆகவே மற்ற முஸ்லீம் அல்லாதவர்களை போலவே தான் கஸ்டடியை பொறுத்த வரையிலேயும் அதற்குரிய நியாயாதிக்கம் மாவட்ட நீதிமன்றத்துக்கு தான் வழங்கப்பட்டிருக்கின்றது. இப்போ அடுத்த கேள்வி என்னென்னு சொன்னால், முஸ்லீம் விவாகரத்து சட்டத்தில் கஸ்டடியை பற்றி எந்த ஏற்பாடுகளும் இல்லை. அப்போ இந்த ஏற்பாடுகள் இல்லாமல் இருக்கிற நேரத்தில் இப்போ ஏனைய பொது சட்டத்தினால் ஆளப்படுபவர்களுக்கு கஸ்டடி தொடர்பான விஷயம் அந்த டிவோர்ஸுக்குள்ளாலேயே வருது, சிவில் ப்ரொசீஜர் கோடின் மூலம் வருகுது. ஆனால் இங்கே சிவில் ப்ரொசீஜர் கோட் செக்ஷன் 62(7) சொல்லுது நீங்கள் வர வேணாமண்டு முஸ்லீம் சட்டத்தினால் ஆளப்படுறாக்களை சொல்லுது. அப்போ அப்படி இருக்கிற நேரம் இவங்க எதுக்கு கீழால் கஸ்டடிக்கு அப்ளிகேஷன் போடுறது, கோர்ட்டுக்கோ நீதிமன்றத்துக்கு சிவில் ப்ரொசீஜர் கோடு போடுறதா அல்லது ஜுடிகேஜ் ஆக்டுக்கு கீழே போடுறதாண்டு. அப்போ பொதுவாக இப்போ நடைமுறையில் இருக்குது என்னென்னு சொன்னால், ஜுடிகேஜ் ஆக்டுக்கு கீழே இந்த மாவட்ட நீதிமன்றத்துக்கு வழங்கப்படுகின்ற சிவில் ஜூரிஸ்டிக்ஷன் அடிப்படையில் அதுக்கு கீழே முஸ்லீம் விவாகரத்து சட்டத்தினால் ஆளப்படுபவர்களோட கஸ்டடி சம்பந்தப்பட்ட வழக்குகள் அங்கே மாவட்ட நீதிமன்றத்திற்கு விண்ணப்பிக்கப்பட்டு மாவட்ட நீதிமன்றத்தினால் தீர்மானிக்கப்படுகின்றது. இப்போ கேட்கப்பட்ட கேள்விகள்லேருந்தும் பதில்கள்லேருந்தும் முஸ்லீம் விவாகம் மற்றும் விவாகரத்து சட்டத்தில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் அப்படின்றது தெளிவாக விளங்குது. இந்த வகையில் பார்க்கும்போது நீங்கள் இந்த மாற்றங்கள் தான் முக்கியம், இந்த மாற்றங்கள் நாங்கள் கொண்டு வந்தால் எதிர்கால சந்ததியினருக்கு அது பயனளிக்கும், சட்டத்தில் ஒரு வலுவை ஏற்படுத்தும், சட்டத்திற்கான அணுகுதலை அதிகரிக்கும் நீங்கள் நினைக்கிற எந்தெந்த மாற்றங்களை நீங்கள் சொல்லுவீங்க? மிகவும் சிக்கலான கேள்வி. எனது அனுபவத்தினூடாக, அதாவது கிட்டத்தட்ட 20 வருடத்திற்கு மேலாக இந்த முஸ்லீம் விவாகரத்து தொடர்பாக வேலை செய்கின்ற வழக்குகளில் வாதாடுகின்ற குழுக்களில் அங்கத்தவராக நியமிக்கப்பட்டு சேவை செய்கின்ற அனைத்து இது தொடர்பில் சேவையாற்றிய எனது அனைத்து அனுபவங்களின் ஊடாகவும் நான் சொல்லுகின்ற கருத்து என்கின்ற போது முதலாவதாக நான் சொல்கின்றது, இந்த காதி என்ற விடயம் ஒரு நீதிமன்ற கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வரணும். அதாவது இந்த முஸ்லீம் விவாகரத்து சட்டம் அதுக்குரிய எந்த பொறிமுறை என்றதை பற்றி நான் சஜஸ்ட் பண்ண இல்லை. நான் எந்த பொறிமுறையாக இருந்தாலும் இது ஒரு நீதிமன்ற கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வரப்பட வேண்டும். அடுத்தது காதிகள் இப்போ ஒரு சட்டத்தை ஆள்பவர்கள், சட்டத்தை தீர்மானிப்பவர்கள், ஏனைய சட்டங்களை பொறுத்தவரையில் அந்த சட்டங்களை தீர்மானிப்பவர்கள் யார், அவர்களுடைய தகமைகள், கல்வி தராதரங்கள், அவர்களுக்கு வழங்கப்பட்ட பயிற்சிகள் எவை, காதிகளுக்கும் அங்கே அந்த
நான் கூறுகின்ற ஏனைய சட்டங்களை நிர்வகிப்பதற்கும் நிர்வகிக்கின்ற முறைக்கும் காதி முறைமைக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்ன? அப்போ இதை நாங்கள் எப்படி இந்த நீதிமன்ற கட்டமைப்புக்குள்ளே கொண்டு போய் யாரால இந்த முஸ்லிம் விவாகரத்து சட்டம் நிர்வகிக்கப்பட வேணும் என்றது அதை இலங்கை மக்கள் அனைவரும் அதை பற்றி சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். அது ஒன்று. இரண்டாவது பெண்களுக்கு நிறைய பாரபட்சம் காணப்படுகிறது இந்த சட்டத்தில். பெண்கள் காதிகளாக நியமிக்கப்பட முடியாது, பெண்கள் காதிகள் சபை உறுப்பினர்களாக நியமிக்கப்பட முடியாது, பெண்கள் திருமண பதிவாளர்களாக நியமிக்கப்பட முடியாது, பெண்கள் அசஸஸாக நியமிக்கப்பட முடியாது. இவ்வாறு பாரபட்சம் காணப்படுகின்றது. இந்த பாரபட்சம் ஏன் காணப்படுகின்றது? அது ஒரு பாரிய இடைவெளி. இது பாரிய இடைவெளி. அடுத்தது எங்களோட கான்ஸ்டியூஷனுக்கும் கூட முரணான ஒரு விடயமாக காணப்படுகின்றது. அடுத்ததாக பதிவு கட்டாயம் இல்லை என்று சொல்றதால எழுத்துல ஆதாரங்கள் இல்லாததால நிறைய தீமைகள் நடக்குது. ஆகவே பதிவை கட்டாயமாக ஆக்கணும். ஒரு செல்லுபடியான திருமணத்திற்கு பதிவை கட்டாயமாக்க வேண்டும். அடுத்ததாக திருமணத்திற்கு ஒரு வயதெல்லை நிர்ணயிக்கப்பட வேண்டும். பலதார மனத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், பலதார மனத்தை பற்றி பிரிவு 24 சொல்கின்றது. அந்த பிரிவு 24 ஒரு ஆண் ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்களை ஒரே நேரத்தில் செய்து மனைவிமாரை எப்படி வைத்துக்கொள்வது என்பதை பற்றி கூறுது. அந்த பிரிவு 24 பொறுத்தவரையில் அங்கே சொல்லுகின்றது, ஒரு ஆண் ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்கள் செய்ய விரும்பினால் அவர் அந்த திருமணம் செய்வதற்கு 1 மாதத்திற்கு முன்பாக அவர் வாழுகின்ற பிரதேசத்திற்கும் ஏனைய மனைவிமார் வாழுகின்ற பிரதேசத்திற்கும் அவர் திருமணம் செய்ய போகின்ற பெண் வாழுகின்ற பிரதேச காதிக்கும் அறிவித்தல் கொடுக்க வேண்டும். காதி அந்த அறிவித்தலை பிரபல்யமான இடங்களில் ஒட்டிவிட்டு இவருக்கு திருமணம் செய்வதற்குரிய அனுமதியை வழங்க வேண்டும். இவ்வளவுதான் இந்த பிரிவு 24 சொல்கின்றது. இந்த பிரிவு 20 இஸ்லாத்தில் பலதார மனத்திற்கு அனுமதி உண்டு. ஆனால் பலதார மனம் ஊக்குவிக்கப்படவில்லை. பலதார மனம் கட்டாயமாக்கப்படவில்லை. அனுமதிக்கும் கட்டாயத்திற்கும் நிறைய வேறுபாடுகளும் வித்தியாசங்களும் இருக்கின்றன. இஸ்லாத்தில் எத்தகைய சூழ்நிலையில் எத்தகைய சந்தர்ப்பங்களில் பலதார மனம் அனுமதிக்கப்பட்டது என்கிறத நாங்கள் நிறைய ஆராய வேணும். அப்படி ஆராய போகின்ற நேரத்தில் பலதார மனத்திற்கு உட்பட்ட ஒரு ஆணுக்கு அந்த குடும்பம், அந்த மனைவி, அந்த பிள்ளைகள் தொடர்பிலான கடமைகள் என்ன என்பதனையும் இஸ்லாத்தில் தெளிவாக சொல்லப்படுகின்றது. இலங்கை போன்ற ஒரு நாட்டில் அத்தகைய ஒரு பலதார மனம் சாத்தியமா என்கிறத நாங்கள் சிந்திக்கணும். அடுத்ததாக உண்மையாக இப்போ நடக்கிற இங்கே இலங்கையில் நடக்கிற பலதார மனங்கள்ல எல்லாம் இஸ்லாத்தில் கூறப்பட்ட கடமைப்பாடுகள் அனைத்தும் நிறைவேற்றப்படுகின்றதா என்றது 2வது கேள்வி. 3வதாக நாங்கள் ஆராய வேண்டிய விஷயம், இலங்கையில் பலதார மனம் நடைபெறத்தால நன்மை கூட இருக்குதா தீமை கூட இருக்குதா என்கிறத நாங்கள் ஆராய வேணும். பிரிவு 24 காதிக்கு எந்த ஒரு அதிகாரமும் குறைஞ்சது அவருக்குரிய கெப்பாசிட்டி இருக்குதான்றதை விசாரித்து, கெப்பாசிட்டி இல்லாட்டி அதுக்குரிய அனுமதி வழங்கக்கூடாது, அனுமதியை மறுக்கிறேன் என்று கூறுறதுக்குரிய நியாயாதிக்கம் கூட காதிக்கு இல்லை. அந்த அளவுக்கு ஒரு இலகுத்தன்மை இந்த முஸ்லிம் விவாகரத்து சட்டத்தில் பலதார மனம் தொடர்பில் வழங்கப்பட்டிருக்கின்றது. எந்த விதமான ஸ்ட்ரிக்டான நிபந்தனைகளும் இல்லாமல் நடைபெறுகின்றது. ஆகவே என்னுடைய கருத்து என்ன என்று சொன்னால், அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு விஷயம் கட்டாயமாக்கப்பட இல்லை. அப்ப கட்டாயமாக்கப்படாத விஷயம் ஒன்றுனால பாதிப்புகள் கூடுதலாகத்தான் இருக்குது என்று சொன்னால் அதை நாங்கள் எப்படி நிவர்த்தி செய்யணும் இந்த சட்டத்தின் ஊடாக என்கிறத பற்றி நாங்கள் கட்டாயம் அதை ஆராய வேண்டும். அது பலதார மனம். அடுத்ததாக நாங்கள் பிரிவு 27-28 விவாகரத்து முறைமையிலையும் விவாகரத்துக்குரிய அடிப்படை காரணிகள்லையும் காணப்படுகின்ற பாரபட்சம் அதை பற்றி பார்த்தோம். மற்றது
ம், அடுத்ததாக வந்து தாபரிப்பு தொடர்பில் வந்து என்ன விஷயம் என்று சொன்னால், காதிக்கு வந்து தாபரிப்புக்குரிய கட்டளையை வழங்குவதற்குரிய தீர்ப்பை வழங்குவதற்குரிய அதிகாரம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ காதி வந்து இவ்வளவு தாபரிப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லிட்டாரு. சொல்லி அந்த ஹஸ்பண்ட் அல்லது தகப்பன் கொடுக்க இல்லை என்று சொன்னால், காதி வந்து அதை எடுத்து கொடுக்கணும், இல்லாட்டி அவர் கொடுக்காட்டி தண்டனை வழங்குறதுக்குரிய அதிகாரம் காதிக்கு இல்லை. அவருக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கவும் மேலாது. காதி ஒரு நீதிபதி அல்ல. அவர் போய் அதை ஃபைனாக அறவிட்டு கொடுக்கலாமா? இல்லை. அப்போ அங்கே எங்கே போகுதோ? மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு போகுது. அதே மாதிரி மகர் கைக்கூலி போன்ற விஷயங்களுக்குரிய வலியுறுத்தல் கட்டளை எங்கே போகுது? டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு போகுது. அப்போ இங்கே வந்து 2 ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ள அலைய வேண்டிய ஒரு நிர்பந்தம் காணப்படுது. அங்கே வந்து காலம், பணம் எத்தனையோ விரயமாகின்றது. அப்போ இதை வந்து நாங்கள் எப்படி ஒரு இலகுவான விரைவான ஒரு பொறிமுறைக்குள்ளே நாங்கள் கொண்டு வரலாம் என்றதை பற்றியும் நாங்கள் யோசிக்க வேணும். ரைட், அதை எப்படி ஒரு ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ளே கொண்டு வரலாம் என்றது. அதை நான் முந்தி சொன்ன மாதிரி அந்த நீதிமன்ற கட்டமைப்புக்குள்ளே இந்த முஸ்லீம் விவாகரத்து சட்டம் நிர்வகிக்கப்படுகின்ற ஒரு பொறிமுறை வந்ததுன்னு சொன்னால் இந்த பிரச்சனைகள் வந்து பெருமளவில் தீர்க்கப்படலாம். அடுத்ததாக தண்டனைகளை பொறுத்தவரையில் ஒரு சாப்டர் ஒன்று இருக்குது. தண்டனைகளை பொறுத்த ஒரு சாப்டர் ஒன்று இருக்குது. அந்த சாப்டரில் வந்து சில விடயங்களுக்குரிய தண்டனைகள், பணம், ஃபைன் இருக்குது. 20 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா. அப்போ இது 1951ஆம் ஆண்டு இந்த 100 ரூபா, 50 ரூபா, 20 ரூபா பெரிய விஷயங்களாக காணப்பட்டிருக்கலாம். அப்போ இப்போ வந்து அந்த தண்டனை பெறக்கூடிய ஒரு குற்றத்தை செய்த ஒரு ஆளுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யறதுக்கு இந்த 100 ரூபா தண்டப்பணத்தை பெறுறதுக்காக உரியவர் எவ்வளவு எஃபர்ட் எடுக்கணும், எவ்வளவு செலவழிக்கணும். அப்போ அங்கே வந்து அது அப்படியோ விடுபட்டு போகுது. அதுக்குரிய எந்த நடவடிக்கைகளுமே எடுபடாமல் விட்டுட்டு போகுது. அப்போ அங்கே என்ன நடக்குது? குற்றங்கள் அதிகரிக்கின்றது. அப்போ அதில் வந்து நிறைய மாற்றங்களை செய்ய வேண்டி இருக்கின்றது. இது மாதிரி இன்னும் இருக்கும் என்று நினைக்கிறேன். நான் சில நேரங்களில் விடுபட்டதோ தெரியாது. ஒவ்வொரு செக்ஷனாக பார்க்குற நேரத்தில் நிறைய திருத்தங்கள் இதில் செய்ய வேண்டி இருக்கிறது. ப்ரொசீஜரல் லாவிலையும் நிறைய திருத்தங்கள் செய்ய வேண்டியிருக்குது. அதே மாதிரி சப்ஸ்டாண்டிவ் லாவிலையும் நிறைய திருத்தங்கள் செய்ய வேண்டியிருக்குது. அதே போல் என்னென்னு சொன்னால், இப்போ மேரேஜ் சர்டிஃபிகேட்டில் வந்து பொம்பளைக்கு கையெழுத்து இடையலாம். பொம்பளைக்கு கையெழுத்துறதுக்கு இடம் இல்லை. அதாவது அங்கே மேரேஜ் சர்டிஃபிகேட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் மணமகன், மணமகளின் வலி, நிக்காக நடத்துபவர், திருமண பதிவாளர், 2 சாட்சிகள். அப்போ இங்கே வந்து அதோட பிரிவு 25 சொல்லுதோ, ஷாஃபி மதுஹப்பை சேர்ந்த ஒரு பெண் திருமணம் செய்கிறேன்டா கட்டாயம் வந்து அங்கே வலிதான் வேண்டும், வலிதான் சைன் வைக்கணும் உண்டு. அதே நேரத்தில் பிரிவு 47(2) 47 உபபிரிவு 3 கூறுது 2 சந்தர்ப்பங்களில் வலி இல்லாத சந்தர்ப்பங்களை பற்றி அந்த 2 பிரிவும் கூறுது. ஒன்று வந்து வலி வந்து நியாயமான காரணம் இல்லாம அந்த வலி அந்த திருமணத்துக்கு சம்மதிக்காம விட்டுதென்றால், இன்னும் ஒரு சந்தர்ப்பம் வலியே ஒரு பெண்ணுக்கு இல்லாத சந்தர்ப்பம். இந்த 2 சந்தர்ப்பங்கள்லையும் அந்த பெண் காதிக்கு விண்ணப்பிச்சு அந்த காதி அதெல்லாம் விசாரணை செய்து தீர்ப்பு வழங்கினதுக்கு பிறகு அவர் வந்து இது நான் விசாரிச்சுட்டேன், இதுக்கு வலி தேவையில்லை என்று கொடுத்தது பிறகு அங்க அப்ப அதுக்குரிய நேரங்காலம் எவ்வளவு போகுதுன்றதும் அங்க ஒரு கேள்விக்குறி. இப்ப திருமணத்தை, கல்யாணத்தை, இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேணுமென்று சொன்னால், சில நேரங்களில் வந்து தகப்பன்மார் தனது மனைவிக்கு பழி வாங்குற சந்தர்ப்பத்துக்காக இந்த வலியை பயன்படுத்துகிற சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. நான் இந்த அனுபவத்தில் கண்டிருக்கிறேன். என்னென்னு சொன்னால், தகப்பன் தாய் 2 பேரும் பிரிஞ்சிருவாங்க. பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் முடிக்க போகிற நேரத்தில் வலியாக இந்த தகப்பன் வர வேண்டிய சந்தர்ப்பம் வரப்போகக்குள்ள அந்த தகப்பன் சொல்கிறது, இல்லை நான் வலியாக வரமாட்டேன் என்று. அப்போ அவங்க நினைக்கிறது தகப்பன் பிள்ளைக்காக வழியாக வருவார் கட்டாயம் என்று யோசிச்சு கொண்டு இருக்கிற நேரத்தில் கல்யாணத்துக்கு டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இவர் நான் வழியாக வரமாட்டேன் என்று சொன்னால் அங்கே போய் காதிக்கு விண்ணப்பிச்சு காதி விசாரணை செய்து அதுக்கு பிறகு தீர்ப்பு கொடுத்து அதுக்குரிய அப்பீல் போகிறதுண்டு அப்பீல் போய் அதுக்குரிய தீர்ப்பு, இங்கே டேட் ஃபிக்ஸ் பண்ணின கல்யாணத்துக்கு இவ்வளவு ப்ரொசீஜரும் செய்ய வேண்டிய ஒரு நிலைமையும் காணப்படும். அப்போ இதை நாங்கள் வந்து எப்படி நாங்கள் தீர்க்க போகிறோம்? இது ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்.
அந்த ப்ராக்டிக்கல் ப்ராப்ளமை நாங்கள் எப்படி தீர்க்க போகிறோம்ன்றதை யோசிக்கணும். அதே நேரத்தில் வந்து திருமண பதிவு பத்திரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் கீழுக்கு சொல்லப்பட்டிருக்குது. திருமணத்தை இப்போ வழி மணமகளின் வழி என்று போட்டுட்டு அது கீழுக்கு அதுக்குரிய ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்குது. 47 பிரிவு 47 உபப்பிரிவு 2 பிரிவு 47 உபப்பிரிவு 3க்கு கீழே இருந்ததுன்னு சொன்னால் அங்கே வழி இருக்க மாட்டார். அதே போன்ற அந்த அந்த ஆக்டில் சொல்லப்படுது சில செக்டுக்கு வழி தேவையில்லை சந்தர்ப்பத்தில் அங்கே வழி சைன் பண்ண தேவையில்லை. இப்போ உதாரணமாக ப்ராக்டிக்கலாக நடக்கிற நேரங்களில் ஹனஃபி மதஹபினால் ஆளப்படுற நேரங்களில் வந்து சொல்லப்படுது சில நேரங்கள் வழி தேவையில்லைன்னு சொன்னால் சரி அப்போ வழி தேவையில்லை அந்த பெண் சைன் பண்ணுறேன்னா அந்த பெண் எங்கே சைன் பண்ணுறேன்? அப்போ இப்போ பொதுவாக நடைபெறுது வழி இருக்கிற இடத்துல தான் அந்த ஹனஃபி மதஹபை சேர்ந்த பெண் சைன் பண்ணுறேன்டா சைன் பண்ணலாம். அப்போ அங்கே ஒரு முதலாவது வந்து ஒரு பெண்ணுக்கு ஒரு ஷாஃபி மதஹபினால் ஆளப்படுகின்ற ஒரு பெண்ணுக்கு அங்கே சிக்னேச்சர் பண்ணுறதுக்குரிய உரிமை இல்லை. உரிமைகள் இருக்கின்ற ஒரு 2-3 சந்தர்ப்பங்கள் இப்போ நான் சொன்ன சந்தர்ப்பங்களில் கூட அங்கே பர்டிகுலராக அதுக்கு ஒரு இடம் இல்லை. அந்த அளவுக்கு இதெல்லாம் வந்து நாங்கள் எப்படி திருத்த போகிறோம் என்றதை நாங்கள் யோசிக்கணும். மிக சிக்கலான ஒரு சட்டம், ஆனால் அதை வந்து மிக சிறப்பாக தெளிவாக எங்கள் நேயர்களுக்கு புரிகிற மாதிரி அழகாக சொல்லி தந்தீங்க. இன்றைக்கு எங்களோடு இணைந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி மேடம். நன்றி நஸ்ரீன். இந்த சந்தர்ப்பத்தை வழங்கினதுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்னும் ஒரு நோயா நீத்திய தொடரில் உங்களுடன் சந்திக்கும் வரை விடை பெற்றுச் செல்லும் நான் நஸ்ரீன் ஜான்.